கைஸ் 90% ஸ்டூடண்ட்ஸும் தப்பு பண்ணிட்டு வர அல்லது என்னன்னே தெரியாம விட்டுட்டு வரக்கூடிய ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். பாருங்க இத வந்து நெஸ்டட் ரூட்னு சொல்லுவாங்க. அதாவது ரூட்டுக்குள்ள 5 அதுக்குள்ள ரூட் 5 அதுக்குள்ள ரூட் 5 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா? இப்படினா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இந்த வேல்யூ நான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சும்மா எடுத்துக்கிறேன். நம்ம எதுனாலும் எக்ஸ், ஒய் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம் இல்லையா? அந்த மாதிரி. சோ இப்போ நான் வந்து இத வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டா இந்த மாதிரி தான் எழுதலாம். இப்போ பாருங்க இந்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதுறது கரெக்ட்டா மட்டும் பாருங்களேன். 5xன்னு எழுதலாமா? அதாவது இந்த 5 இன்ஃபினிட்டி தானே எத்தனைன்னு நமக்கு தெரியாது. இங்க இருந்து எடுத்துக்கலாம், இங்க இருந்து எடுத்துக்கலாமா? நான் அத வந்து 5xன்னு எழுதிக்கிறேன். அப்ப நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும்? 5x. ரெண்டு பக்கமும் நான் வந்து ஸ்கொயர் பண்ணிறேன். இங்க பண்ணா ஸ்கொயர் ஆயிரும். இங்க பண்ணா அந்த ரூட் வந்து கேன்சல் ஆயிரும். கரெக்ட்டா? இப்போ ஈக்குவல்ட்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா சோ x ஸ்கொயர் மைனஸ் 5x இஸ் ஈக்குவல் டு 0 எழுதிக்கலாமா? சோ அப்ப இந்த ரெண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் காமனா என்ன பண்றேன்? இந்த ரெண்டுல இருந்தும் நான் வந்து காமனா இந்த x வந்து வெளிய எடுத்துறேன். அப்ப x மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0. சோ ஒரு ஆன்சர் x இஸ் ஈக்குவல் டு 0, இன்னொரு ஆன்சர் x மைனஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றப்ப நமக்கு x இஸ் ஈக்குவல் டு 5 னு சொல்லி வரும். அப்ப 0ன்ற ஆன்சர் நமக்கு இல்ல. இருக்கிற ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா x வந்து 0வா இருக்க முடியாது அப்படிதானே? சோ அப்ப இருக்கக்கூடிய ஆன்சர் பாத்தீங்கன்னா x இஸ் ஈக்குவல் டு 5. சோ 5 இஸ் த ரைட் ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? சோ இந்த மாதிரி இதே மாடல்ல இன்னொரு சம் கேட்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்டுல கேக்குறாங்க இல்லையா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பிளஸ்ல கேட்பாங்க. சோ பிளஸ்ல கேட்டா எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கால்குலேட் பண்ணும்போது இதே நான் வந்து x இஸ் ஈக்குவல் டு இது இஸ் ஈக்குவல் டு நான் இத வந்து ஃபாஸ்டா பண்றேன். இது இஸ் ஈக்குவல் டு நான் வந்து x னு சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு லாஸ்ட்ல நமக்கு என்னதான் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இப்ப எழுதிக்கலாமா? x இஸ் ஈக்குவல் டு 6 பிளஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாமா? ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் இருக்குது. இப்போ இத வந்து ஸ்கொயர் பண்ணிட்டேன் அப்படின்னா 6 பிளஸ் எக்ஸ்னு எழுதிக்கலாம். இப்போ இத வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் 0 எழுதிக்கலாமா? இப்போ பாருங்க நமக்கு இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 6 வரணும். பிளஸ் பண்ணா நமக்கு வந்து மைனஸ் 1 வரணும். கரெக்ட்டா? அப்ப நமக்கு என்ன வேல்யூ வரும்? ஈஸியா சொல்லலாமா? சோ 3 மைனஸ் 2 வருமா? கரெக்ட் தானே? 3 மைனஸ் 3 பிளஸ் 2 வரும். அப்படிதானே? மைனஸ் 3 பிளஸ் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 3 ஒரு காரணியா இருக்கும். அதே மாதிரி x மைனஸ் 3 ஒரு காரணியா இருக்கும். x பிளஸ் 2 ஒரு காரணியா இருக்கும். ஈக்குவல் 0. அப்போ உங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா x, 3 ஒரு ஆன்சர் வரும். x ஈக்குவல் டு மைனஸ் 2 வரும். மைனஸ் 2 கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு ஆன்சர் என்னது? x ஈக்குவல் டு 3. அப்ப இதோட ஆன்சர் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு 3 தான் ஆன்சர். சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சம் நமக்கு நிறைய கேட்டுட்டு இருக்காங்க. தொடர்ந்து இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சம் நம்ம நிறைய பார்க்கலாம்.